திரைசீரியிலிருந்து காணாமல் போன பணம் குறித்து மகிந்த வெளியிட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 22 தேரர்களின் முகம் சுளிக்க வைக்கும் செயற்பாடு. குழந்தையை அடித்து கொலை செய்த தாயின் ரகசிய கணவன். நாட்டு மக்களுக்கு ரணில் வெளியிட்ட விசேட செய்தி. அவை வெடித்து சிதறம் ட்ரம்ப் விடுத்துள்ள அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கை. ஈரானுடன் வர்த்தக தொடர்பு இல்லை, அமெரிக்க தடைகளுக்கு சீனா பதிலடி. அண்மையில் திரைசேரியிலிருந்து பெருந்தொகை பணம் மாயமான விவகாரம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் பணம் ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றிருந்தால் அதனை மீட்பதுடன் நின்று விடாது. அது அவ்வாறு அவர்களின் கைகளுக்கு சென்றது என்பதை கண்டறிய வேண்டும் என தெரிவித்துள்ளார். சிலர் இந்த தொகை சிறிய தொகை என கூறி வருவதாகவும், தொகை சிறியதோ பெரியதோ இவ்வாறான சம்பவங்கள் மீள இடம்பெறுவதனை தடுக்கவும் பாரிய மோசடி தவிர்ப்பதற்கும் உரிய விசாரணைகள் அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார். ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்ற பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என நினைப்பதே ஏமாற்று வேலை என குறிப்பிட்டுள்ளார். பாரிய மோசடிகள் இடம்பெற்றதன் பின்னர் பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு சிலர் ஊகங்களை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குற்ற செயலில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டால் பணம் செலவழித்து விட்டது என கூறுவார் எனவும், அதற்கு முன்னர் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ரூபாய் 1.1 பில்லியனுக்கு அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்களுடன் 22 பௌத்த பிக்குகள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே கைது செய்யப்பட்ட ஒரு துறவியின் தொலைபேசியில் இருந்து சில வடக்கு மாகாண போதைப்பொருள் விநியோகஸ்தர்களின் தொலைபேசி இலக்கங்கள் இருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்தில் இருந்து கொண்டு வந்த போதைப் பொருட்களை 25 மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிப்பது குறித்த 22 தேரர்களின் நோக்கமாகும். அனுர் அரசாங்கம் போதைப்பொருள் பாவனையை முற்றாக ஒழிக்க நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதனை அவதானித்துள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பௌத்த பிக்குகள் மூலம் மீண்டும் போதைப்பொருள் வர்த்தகத்தை உருவாக்க முயற்சித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை அடிப்படையாக வைத்துதான் அதிக அளவிலான போதைப் பொருட்களை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கிலேயே பல முக்கிய பதவிகளில் இருக்கின்ற தமிழர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. தனது அறுவை சிகிச்சையின் போது உடல்நலம் குறித்து விசாரித்த மற்றும் பிரார்த்தித்த அனைவருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில், எனது அறுவை சிகிச்சையின் போது எனது உடல்நலம் குறித்து விசாரித்து ஏராளமான குறுஞ்செய்திகளும் தொலைபேசி அழைப்புகளும் வந்திருந்தன. நான் விரைவில் குணமடைய வேண்டும் என்பதற்காக கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்ததை நான் அறிவேன். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றுள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அறுவை சிகிச்சையை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது தனது இல்லத்தில் ஓய்வெடுத்து வருகின்றார். அவர் விரைவில் முழுமையான உடல் நலத்துடன் அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என வேண்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அவரது ஆதரவாளர்கள் விசேட சமய வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கம்பஹா நெல்கொட பகுதியில் தாயின் திருமணத்திற்கு புறம்பான உறவால் வந்த கணவரால் குழந்தை ஒன்று கொலை செய்யப்பட்டதாக மிககாவத போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நெல்கொட சியம்பல பிளவத்த பகுதியைச் சேர்ந்த 2 வயது குழந்தைக்கு உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மெல்வன உல்ஹிதிவெல பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய நபர் ஒருவர் இந்த கொலை சந்தேகத்தின் பேரில் போலீசார்களால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் அந்த பெண்ணுடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருந்ததாகவும் போலீசார் கூறுகின்றனர். விசாரணையின் போது குழந்தையின் தாய் வீட்டிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள கிணற்றுக்கு முகம் கழுவ சென்றிருந்த போது குழந்தையின் அழுகையை தன்னால் தாங்க முடியவில்லை எனவும், அதனால் தாக்கியதாகவும், குழந்தை சுயநினைவை இழந்ததாகவும் சந்தேக நபர் கூறியுள்ளார். தாய் முகம் கழுவிய பின்னர் வீட்டிற்கு திரும்பிய போது குழந்தை கீழே விழுந்து சுயநினைவை இழந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. இருவரும் சேர்ந்து குழந்தையை பியகம மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பின்னர் மருத்துவமனை அதிகாரிகள் இதுகுறித்து மிகவத்தை போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களை மீள செலுத்துதலின் கீழ் கடந்த ஆண்டில் அரசாங்கம் 5.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வருடாந்த பொருளாதார அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2024 ஆண்டில் செலுத்தப்பட்ட மொத்த வெளிநாட்டு கடன்களின் அளவு 4.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதனுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டில் அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடன் செலுத்துதல்களில் கணிசமான அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. 2024 ஆண்டில் 0.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த வட்டி வீதங்கள் 2025 ஆண்டில் 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது. சர்வதேச பிணைமுறி தொடர்பான கொடுப்பனவுகள் இந்த கடன் வசதிகளில் பெற்றுக்கொண்டவர்களுக்கு இந்திய அரசு வங்கிக்கு மேற்கொள்ளப்பட்ட மேல் செலுத்துகைகள் மற்றும் ஏனைய இருதரப்பு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன் கொடுப்பனவுகள் இந்த அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளன. கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த அரசாங்கத்தின் பெரும்பாலான வெளிநாட்டு கடன் மீள செலுத்துகைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை அதிரடியாக ரத்து செய்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாடு கடைசி நேரத்தில் கொடுத்த ஒப்புதலையும் நிராகரித்துள்ளார். இதனால் ஈரானுடன் போர் தொடுப்பதா அல்லது வேண்டா வெறுப்பாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்பதா என்ற இக்கட்டான நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலின் கடும் அழுத்தத்திற்கு மத்தியில் எப்படியாவது மத்திய கிழக்கு போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் ட்ரம்ப் பிடிவாதமாக இருக்கின்றார். இதன் காரணமாக மோதலை இன்னும் தீவிரப்படுத்துவது அல்லது ஹார்முஸ் நீரிணையை முடக்கி ஈரானை பணிய வைப்பது என 3 ஆபத்தான வழிகளை அவர் கையில் எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் காலை ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு தகவல் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஈரானின் எண்ணெய் குழாய்கள் இன்னும் 3 நாட்களில் உள்ளிருந்தே வெடித்து சிதறப்போகின்றது என்று அவர் எச்சரித்துள்ளார். இது ஏதோ இயந்திர கோளாறு அல்லது பூமிக்கடியில் நடக்கும் மாற்றமோ தெரியவில்லை. ஆனால் அந்த குழாய்கள் வெடிப்பது உறுதி என்றும் அப்படி நடந்தால் ஈரானால் அதை மீண்டும் சரி செய்யவே முடியாது என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானியர்களே இன்னும் 3 நாட்கள் தான் மீதமுள்ளன என்று சொல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் துப்பாக்கி சூடு முயற்சி நடப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு பேசிய ட்ரம்ப் ஈரானிய நிர்வாகத்தில் பெரும் குழப்பம் நிலவுவதாகவும் அங்கு யார் முடிவெடுக்கின்றார்கள் என்பதே தெரியவில்லை என்றும் கிண்டலடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் வடக்கு பகுதியில் 6.2 மேக்னிட்யூட் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வட ஜப்பானின் ஹாக்கைடோவில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி சரபிட்சு நகருக்கு மேற்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. மேலும் அது பூமியின் மேற்பரப்பில் இருந்து 81 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. இதுவரை சொத்து சேதம் அல்லது உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை. இதேவேளை ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கை எதையும் வெளியிடவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஒரு வாரத்திற்கு முன்னர் ஏற்பட்ட 7.7 மேக்னிட்யூட் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை பகுதியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் முன்னதாக எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததாக கூறி அமெரிக்கா தனது துணை நிறுவனம் ஒன்றின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் ஈரானுடன் தாம் எவ்வித வர்த்தக தொடர்புகளையும் கொண்டிருக்கவில்லை என்று சீனாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ஹெங்லி பெட்ரோகெமிக்கல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது.